கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஒடுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் துன்பங்களை அனுபவிக்கும்படியும் சுதந்திரங்களை பலனை இழக்கச் செய்தும் சத்துரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை அவைகளை ஒன்றுமில்லாமல் விழும்படி செய்கிறது. ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி விசாலமான இடங்களிலே வாசம் பண்ணும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் பிரியம் வைத்த பிள்ளைகளை எப்படியாய் ஆசிர்வதித்தார், தப்புவித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 6வது வசனத்தில், எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உளையிலே கயிறுகளினால் கட்டி அமிழ்த்து விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கின்றார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதையும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துறவின் அனுபவங்களுடனே அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதே. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனைகளில், பணியிடங்களில், உறவுகளில் என்று கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்பது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை அமிழ்ந்து போகிற துறவின் அனுபவத்திலிருந்து தூக்கி விடும்படி உயர் இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகின்றார், விடுவித்து ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே காவற் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவுபட்டுள்ளதோ குறைவுகளை நிறைவாக்கும்படி நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து உங்களில் குறைவுபட்டுள்ள சந்தோஷம், சமாதானம், உறவுகளிடையே ஐக்கியம், பிள்ளைகளில் எதிர்கால ஆசிர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றும். 40வது அதிகாரம் 4வது வசனத்தில், இதோ நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறவர். உங்களை எல்லா பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்று உள்ளதின்படி உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றியும், 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், வழி செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று. அப்படியாக இன்றைக்கு உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்பட்டும் வெகுமதிகளை பெறும்படியும் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களின் வாழ்க்கையில் விசேஷமாய் இடைப்பட்டு விசேஷித்தமானவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்
உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.